பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எஃப்ஜி மினிஸ்ட்ரீஸ் வேத உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். வெல்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கு. வெல்கம் பேக். தேங்க்யூ பாஸ்டர். போன நிகழ்ச்சியில் கூட விறுவிறுப்பாக அநேக காரியங்களை குறித்து நம்ம பேசிட்டு இருந்தோம். அதாவது தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நம்ம சரியாக புரிந்துக்கணும்லாம் பேசிட்டு இருந்தோம். மிகவும் பிரயோஜனமாக இருந்தது பாஸ்டர். இன்றைக்கு கூட கிறிஸ்தவர்கள்னு எடுத்துட்டாலே அவர்களுக்கு முக்கியமான ஒரு காரியம் தேவனை தொழுது கொள்ளுகிறது. சபைகளில் ஆராதனை அந்த பார்ட் மிகவும் அவசியமான காரியம். அது ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணும், ஆராதிக்கணும். அந்த ஆராதனை அப்படின்ற ஒரு காரியம் வரும்பொழுது பாடல்கள் ரொம்ப மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. அந்த பாடல்களுடைய வரிகளை இந்த கிறிஸ்தவர்கள் எப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்கல்ல, அது எப்படி புரிஞ்சு வச்சுட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியாக என்னால் புரிஞ்சிக்க முடியல. அநேக முறை நீங்கள் சபையில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, இந்த பாடலுடைய வரி தவறானது அப்படின்னு சொல்லிட்டு. இது போதகர் தான் கரெக்ட் பண்ணணுமா, ஒரு மேய்ப்பன் தான் கரெக்ட் பண்ணணுமா? ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவனை குறித்து இருக்கிற அறிவு இருந்துச்சுன்னா, இல்லை நான் ஓப்பனாகவே பேசிடுறேன்னா, அந்த பாடலை எழுதுகிற ஒரு கிறிஸ்தவன் தான், அது கிறிஸ்தவர் தான் எழுதியிருப்பார். அவர்களுக்கே அந்த தேவனை குறித்து இருக்கிற அந்த அறிவு இல்லாத போது அந்த பாடலுடைய வரிகள் எப்படி காணப்படும் அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு பெரிய கொஸ்டினாக நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். நேற்று தினத்தில் கூட நான் ஒரு பாடலை கேட்கும்பொழுது இதை குறித்து நிறைய கேள்வி வச்சுருக்கிறேன். நான் ஜஸ்ட் ஒரு இதாக வச்சிடறேன் நான். அப்போது ஆண்டவரை குறித்து அந்த பாடல் ஆராதனை பாடலாக வருது. அது ஆண்டவரே நீங்கள் எப்பொழுதுமே என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை காணப்படுகிறது. ஒரு தேவனை அறியாத இல்லை பிற மதத்தார் கூட அறிஞ்சு வச்சுட்ருக்காங்க, கடவுள்னா தூண்லேயும் இருப்பார், துரும்பிலையும் இருப்பார், எங்கும் இருப்பாருன்னு சொல்லிட்டு. தமிழர்களுடைய அந்த நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தை. தேவன் தூண்லேயும் இருப்பார், துரும்புலையும் இருப்பாருன்னு. ஒரு கிறிஸ்துவை அறியாத ஒரு ஜனங்க கூட இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறத நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கிறேன். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு தெரியலையா தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் எங்கும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் கிறிஸ்தவர்களுக்கு நமக்குள்ளும் வாசம் பண்ணுகிறாருன்ற ஒரு அந்த ஞானம், அந்த வெளிச்சம், அந்த தேவனை குறித்து இருக்கிற அந்த இதெல்லாம் வரமாட்டேது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த வார்த்தை அநேக வார்த்தைகள் காணப்படுகிறது. நான் செய்கிற காரியத்தை அந்த பாடல்களில் வர்றது, பரலோகம் என்னை உத்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தைலாம் அநேக எல்லாம் அந்த பாடல்களில் வருது. அப்போது இந்த கிறிஸ்துவர் பாடல்கள், அதாவது ஆராதனை பாடல்கள் முக்கியமாக தேவனை குறித்து இருக்கிற அந்த வார்த்தைகளை கிறிஸ்தவர்கள் எப்படி புரிஞ்சுக்கணும், இது மிகவும் அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நான் முன்வைக்கிறேன். அவசியம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் நிறைய கேள்வி அதுக்குள்ளே அடிக்கிட்டீங்க. ஆக்சுவலாக இப்போ கிறிஸ்தவ பாடல்களை எழுதின அவர்களுக்கு கூட அது தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர்கள் என்ன அறிந்து கொண்டார்களோ அல்லது நம்பினார்களோ அதன் அடிப்படையில் அவர்கள் எழுதுகிறார்கள். அவர்கள் எழுதுகிறதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அதை பாடுகிறவர்கள் தான் பார்த்திங்கன்னா கவனிக்க வேண்டும். அது மேய்ப்பனுடைய வேலை மாத்திரம் கிடையாது. ஆராதனை குழுவினுடைய ஆராதனை நடத்துகிறதான அவர்களுடைய கொயர் நடத்துகிறாங்க, கொயர் கற்றுக் கொடுக்குறாங்க, பாடல்களை சூஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய வேலை மாத்திரம் கிடையாது. பாடுகிற ஒவ்வொருவருடைய கடமை. இது வேதத்தின் அடிப்படையில் இந்த வரிகள் காணப்படுதா? ஏன்னா பார்த்திங்கன்னா வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்க, நான் கருத்தோடும் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அப்படின்னா ஆவியில் பாடுறேன்ட்டு ஏதாவது வளர முடியுமா? கருத்து அதில் காணப்படணும், பொருள் சரியாக இருக்க வேணும். அப்போ இந்த பாடல்கள் எல்லாம் எழுதினவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பெண்டிகாஸ்டெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லுத்ரன் அல்லது சிஎஸ்ஐயில் பாமாலை, கீர்த்தனைகள் இதெல்லாம் காணப்படும் இல்லையா? இவைகளே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே அதில் ரெண்டு விதமான இது, அதாவது தேவன் திரியேகர் அப்படின்னு நினைக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் பாடின பாடல்களும், தேவன்னா அது ஒருவர் தான், அது இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது என்று நம்புகிறவர்களுடைய பாடல்களும் அதில் காணப்படும். அது எப்படி? அப்போ வாசிக்கிறவர்களும் பாடுகிறவர்களும் அதை சரியாக புரிந்து கொண்டார்களான்னா இல்லை. இல்லைன்னா ரெண்டு வித்தியாசமான டாக்டரின்ஸ். அது ஏதோ ஒரு டாக்டரின் தான் கரெக்டாக இருக்கும். வேதத்தை இல்லை, தேவனை குறித்த டாக்டரின்னா அது ஒன்று தான். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி ஆரம்பிச்சிங்க. என்ன அப்படின்னா கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஆமாம் ஆராதிக்கிறது இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் இப்படி வாசிப்பீங்க, நானே அவர் என்று உணர்ந்து அறிந்து விசுவாசித்து அவருக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, அவருக்கு பின் வேறொரு தேவன் இல்லை என்று கர்த்தர் என்கிற ஒருவரை விசுவாசிக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் ஆராதனை. இல்லை, அதுக்கப்புறம் தான் அன்பு செலுத்துறது, அதுக்கப்புறம் தான் ஆராதனை.
இப்போ ஆராதனையை குறித்து நீங்க வாசிக்கும், அன்பு செலுத்துறதை பற்றி வாசிக்கும் போதே வேதவசனம் எப்படி சொல்கிறதுனா, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரிடத்திலே நீ முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, மனதோட, முழு சிந்தையோட, முழு பலத்தோட இப்படிலாம் கண்டினியூ ஆகும். அப்ப தேவனாகிய கர்த்தர் ஒருவர் என்று அறிந்தால்தான் ஒருவரையே பணிந்து கொள்ள முடியும். தேவனாகிய கர்த்தர் ஒருவர் என்று அறிந்தால்தான், அதாவது தேவன் என்கிறவர் தான் கர்த்தர், அப்படி அர்த்தம் சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய பேருக்கு புரியாது, சாதாரண வசனமா எடுத்துறோம். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னா தேவன் தான் கர்த்தர், அவர் ஒருவர், அந்த கர்த்தர் ஒருவர், அதனாலதான் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். அப்ப தெய்வத்திடத்துல அன்பு செலுத்தணும்னாலே அது கர்த்தர் தான் தெய்வம், அது ஒருத்தர், 3 பேர் கிடையாது, 2 பேர் கிடையாது, ஒருத்தர் அப்படின்னு முதலாவது நீ அறிந்து உணர்ந்தனால புரிந்து கொண்டு விசுவாசித்து, வேற ஒருத்தர் இல்லை, இந்த பக்கம் ஒருத்தர் இல்லை, அந்த பக்கம் ஒருத்தர் இல்லை, அவருக்கு முன் ஏற்பட்ட தேவனும் இல்லை, அவருக்கு பின் இல்லைன்னா முற்காலத்திலும் இல்லை, பிற்காலத்திலும் இல்லை. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை சொல்லும்போது அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் தான், கடைசி அவர் தான், எங்க தேடினால் அவர் தான், அவரை அன்றி வேறொருவர் இல்லை அப்படின்றதன் அடிப்படையில் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு சாட்சியா இருந்து அவன் தான் அவரிடத்துல அன்பு செலுத்த முடியும். அப்படிப்பட்டவன் தான் ஆராதிக்கணும். இல்லைன்னா ஆராதிக்கிறேன்னு சொல்லி வேற எதையாவது ஆராதித்து கொண்டு இருப்பான், வேத வசனங்கள் எல்லாம் பயன்படுத்துவான், ஆனா அவன் ஆராதிக்கிறது வேறொன்றாய் காணப்படும். அப்ப ஆராதனையிலே பாடல்களை நீங்க அவாய்ட் பண்ணவே முடியாது. எல்லாரும் நான் ஆராதிக்கிறேன் என்பதற்காக அவர்களே பாடல் எழுதி பாடுகிறார்களா அப்படின்னு சொன்னா இல்லை. அப்ப யாரோ எழுதின பாடல்களை தான் நம்ம ஆராதனைக்கு சூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், பாடுறோம். அப்படியானால் அது மேய்ப்பனுடைய கடமை மாத்திரமல்ல, அந்த பாடல்களை சூஸ் பண்றதான ஆராதனை குழு நடத்துகிறவருடைய கடமை மாத்திரமல்ல, அதை கேட்டு பாடுகிறார்களவா அந்த ஒவ்வொரு விசுவாசியினுடைய கடமை. இதுல கருத்து இருக்கா? இப்ப நீங்க ஒரு பாடல் வார்த்தையை நீங்க சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தையின தேவன் என் கூட எப்பயுமே இருக்கணும், என் கூட எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா, தேவன் உன் கூட இல்லையா, தேவன் விலகிருவேன்னு சொன்னாரா? அப்ப எந்த வார்த்தை அந்த இடத்துல இடிக்குது அப்படின்னு சொன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படி சொல்றாரு. அப்ப அவருடைய வாக்கின்படி அவர் விலக மாட்டார். அப்ப நீ அவரை விலக்கினாதான் உண்டு, அல்லது நீ அவருக்கு விரோதமாக பாவம் செய்து மனம் திரும்பாதவனாய் காணப்பட்டால் தேவன் உன்னிடத்துல வாசம் பண்ண மாட்டார். அப்ப அதனால்தான் தாவீது பயந்து போய் அவன் கலங்கி என்ன பண்றான், அவன் புலம்புகிறான், ஜெபிக்கிறான். என்ன அப்படின்னா, உம்முடைய ஆவியை என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவன் அழுகிறதனுடைய காரணம் என்னன்னா, அவன் பாவம் செய்துட்டான், மனம் திரும்பிட்டான், ஆனாலும் இப்ப பயம் அவனுக்கு. ஆனபடினாலே அவன் செபிக்கிறான். இப்ப புதிய ஏற்பாட்டு நாட்களில் நீங்கள் தேவனை குறித்து பார்த்தீங்கன்னா, பவுல் இப்படி எபேசியர்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. தேவன் அப்படின்னு சொன்னா அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் சொல்லல, உங்கள் எல்லாருக்குள்ளும் அப்படின்னு விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு. அப்போ ஒரு கிறிஸ்தவன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதை குறித்து கலங்கவே கூடாது. தேவன் எடுத்து போயிடுவாரா அப்படின்ட்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் என்னோடு கூட எப்பயுமே இருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் பாவத்திற்கு உட்படாதபடிக்கு நான் என்னை காத்துக்கொள்ளணும், சோதனையின் போது விழாதபடி, உமக்கு விரோதமாய் காணப்படாதபடி, உங்களுடைய நாமத்தை தூஷிக்கிறபடி நடக்காதபடி ஆண்டவரே நான் காணப்படணும், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. என் நிலையில வைத்திருந்தாலும், உயர்த்தினாலும் சரி, என்னை தாழ்த்தினாலும் சரி, எல்லா நிலையிலும் உமக்கு பிரியமா நடக்கணும், நான் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அந்த வாஞ்சை காணப்படும் போது அப்படி ஜபத்தை என்ன பண்ணலாம், ஏறெடுக்கலாமே ஒழிய இப்படி பாடல்கள்ல பாடுறதுல அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு பாடல் கூட, நம்புங்கப்பா ஏசப்பா நம்புங்கப்பா, இன்னொரு பாடல் இருக்குல்ல, உன்னை எதுக்கு அவர் நம்பணும்? இப்ப நம்பிக்கைன்னா என்ன அர்த்தம்? முதலாவது சிந்திச்சு பாருங்க, நாமெல்லாம் நம்பணும். அப்ப அவரை பார்த்து மனுஷன் என்ன நம்புங்க, என்ன நம்புங்க, அவ்வளவு பெரிய டுபாக்குறா ஒரு மனுஷனை கேட்கிறேன். வேதம் என்ன சொல்லுகிறது? இப்ப புரியுதுக்கா டுபாக்குன்ற வார்த்தையை சொல்றேன் நான். மனுஷனை குறித்து வேதம் சொல்றது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலா இருப்பதா. அப்படின்னா எந்த மனுஷனையும் பாத்தீங்கன்னா தேவனுடைய ஸ்தானத்திலே வைத்து நம்பக்கூடிய நிலையில ஒரு மனுஷனும் இல்லை. எந்த மனுஷனையும் நம்பாத என்ற அர்த்தம் அல்ல. தேவன் பாத்தீங்கன்னா எல்லா வேளையிலும் நம்பக்கூடியவர். நம்ம அவரை நம்பலாம், எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்பலாம். ஆனா ஒரு மனுஷனை எல்லா சூழ்நிலையிலும் நம்ப முடியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா அவன் நல்லவனா இருக்கலாம், ஆனா அந்த சூழ்நிலையை அவனை மாற்றும். அல்லது பாத்தீங்கன்னா நம்ப தகுந்தவனா பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில அவன் இருக்க மாட்டான்.
அப்ப ஆனபடினாலே அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அவரை பார்த்து என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பான்னு எப்படி பாடுவேன்? அப்ப வேதத்தினுடைய அடிப்படையான சில காரியங்கள், மனுஷன் யாரு, ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட அவன் பாடுள்ள மனுஷன் என்கிறதான அந்த உணர்வற்றதான அவர்களுடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தை தான், எமோஷனலா வருகிறதான வார்த்தை தான், நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்லைல்ல. எல்லா சூழ்நிலையிலும் நான் உண்மை நம்புகிறவனா இருக்கணும்ப்பா அப்படின்ட்டு என்ன பண்ணலாம், பாடலாம். பாடுறதுல அர்த்தம் இருக்கு. ஏன்னா நீங்க எந்த வார்த்தைகளை பார்த்தாலும் கேட்டாலும் அந்த அதாவது ஆவிக்குரிய பாடல்களை போல தோன்றுகிற பாடல்கள் உண்டு. ஆனா அதெல்லாம் எமோஷனல்ல, உணர்ச்சி பூர்வமாக வந்ததான அந்த பாடல்கள். அது வேத வசனத்தின் அடிப்படையிலே காணப்படுமானால் அந்த பாடல்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் அது வேத வசனத்துக்கு அல்லது உபதேசத்திற்கு முரணாக காணப்படுது அப்படின்னா அது தப்பு. அதை நீங்க பாடவே கூடாது. கண்டிப்பாக பாஸ்டர். இன்றைக்கு வந்துட்டு சபைகளில் அநேக பேர் வந்துட்டு அது ஜஸ்ட் லைக் ஏதோ ஒரு பாடல் அப்படி பாடிட்டு போகிறதா காணப்படுகிறது. முக்கியமாக அந்த பாடல் வந்துட்டு ஆராதனை வந்துட்டு தவறான வார்த்தைக்கு ஆமேன்னு கூட சொல்லக்கூடாது. ஆமாம், தப்பு இல்லை. அப்படின்னா என்னன்னா நீ வந்து அதுக்கு ஆமோதிக்கிறேன்னு அர்த்தம் ஆயிடும் இல்லையா? அப்படியே ஆக கடவுள். அப்படி இருக்கும்போது நீங்க வேத வசனங்களை வைத்து நான் எழுதுகிறேன் என்கிற பாடல்கள் வேத வசனத்துக்கு முரணான, அதாவது வேதம் சொல்லுகிறதான அந்த கருத்துக்கு முரணாய் காணப்படுமானால் நீங்க அதை எடுக்கவே கூடாது. கண்டிப்பா. இன்றைக்கு கூட ஒரு வார்த்தையை சொல்லிங்க, நான் ஆதி நிலையை நான் வந்து அடையணும் அப்படின்ற, ஆதி நிலை எய்குவோமே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா? அந்த பாடல்ல அந்த ஆதி நிலை எய்குவோமேன்ட்டு பாடும் பொழுது என்ன, இப்ப யார் எழுதுனாங்கன்னா நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய மனதுல என்ன காணப்பட்டிருக்கோம், இப்ப இருக்கிறதான மனிதர்களாகிய நாம வந்து பார்த்தீங்கன்னா என்ன நிலையில காணப்படுறோம், நம்ம வாழ்கிறதான இந்த பூமி என்ன நிலையில காணப்படுது. அப்போ ஒரு நல்ல நிலையில தான் எல்லாத்தையும் உண்டாக்கி நல்லது என்று கண்டார் அப்படிதானே இருக்கு. இப்போ பிரசங்கி 7 வந்து மனிதனை குறித்து இப்படி பேசணும், அவனை வந்து செம்மையானவனாய் உண்டாக்கினார் அப்படி சொல்லப்பட்டிருக்கும். அப்போ ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மனுஷனாக, இன்னசென்ட் பீயிங்காக ஆண்டவர் உண்டாக்கி வைத்தார். அப்போ ஏதேன் தோட்டம் எப்படி காணப்பட்டுச்சு அப்படின்றதோட மனுஷனுடைய சிந்தனை அங்கே போய் ஏதேன் தோட்டத்திலிருந்து, பாரடைஸ் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து மனுஷன் வந்து வெளியில விரட்டப்பட்டானே, விரட்டப்பட்ட பின்பு பெற்றதான மனிதர்கள் தானே அவனுடைய சந்ததியார் எல்லாருமே, முதல் சந்ததி எல்லாம் வெளியில வந்த பிறகு பெற்றவர்கள் தானே, அந்த சந்ததியினுடைய வழியில தானே நாம வந்திருக்கிறோம். அப்ப யோசித்து பார்க்கும்போது ஆதி நிலை ஏதேன் தோட்டத்துல காணப்பட்டதான அந்த சொர்க்க வாழ்க்கைக்கு நம்ம திரும்பணும் அப்படின்ட்டு விரும்புகிறதான காரியம். ஆனா அது தப்பு. ஏன் தவறு என்று சொன்னால் 2 வேத பகுதிகளில் இதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். எப்படி அப்படின்னு சொன்னா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல பவுல் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர் பேசும்பொழுது, அழிவுள்ளதான இந்த சரீரம் விதைக்கப்படும், அழிவில்லாததாக அது எழும்பும் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த சரீரத்தை ஆண்டவர் வந்து எங்கிருந்து உண்டாக்கினார்னா பூமியின் மண்ணிலிருந்து உண்டாக்கினார். இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது மண்ணுக்கு திரும்பும் என்று வேதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சரீரத்தை குறித்து சொல்லுகிறது. அப்போ முதல் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் எழும்புகிறவர்களாய் இருந்தாலும், கிறிஸ்து வரும்போது மறுரூபமாகிறவர்களாய் இருந்தாலும் அவர்கள் புதிய சரீரத்தை பெறப்போகிறார்கள். அது இந்த மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டதான சரீரம் அல்ல. அதை குறித்து 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல வாசிக்கும் போது, நாம இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்று அறியோம், அது இன்னும் வெளியாக்கப்படவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், எப்படின்னா நாம கிறிஸ்து வரும்போது அவருக்கு ஒப்பானவராக காணப்படுவோம். கிறிஸ்து என்ன ஒரு சரீரத்தை காணப்பட்டாரோ, அழிவில்லாத சரீரம், அந்த சரீரத்தை தான் நாம காணப்படுவோம் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, எழுதுறாரு. அப்ப ஆதி நிலை எய்குவோம்னா அந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதான அப்படிப்பட்ட ஒரு சரீரம் பெர்ஃபெக்ட் தான். ஆனால் அது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் விரும்புகிறதல்ல, அதற்கு மேல. அப்ப ஆண்டவருடைய சரீரம் அப்படியா? தேவனுடைய சரீரம் என்பது வந்து அப்படி அல்லவே, அது அழிவில்லாதது ஒன்றாச்சே. எது? மறுரூபமாக்கப்பட்ட. ஏன்னா கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போது எப்படி அப்படின்னு சொன்னா மரியாளுடைய வயிற்றிலிருந்து தான் பிறந்து வருகிறார். அப்ப அந்த சரீரம் நமக்காக பிற்கப்படுகிறது, அந்த ரத்தம் நமக்காய் சிந்தப்படுகிறது. அவர் வந்து பாத்தீங்கன்னா அடக்கம் பண்ணப்படுகிறார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். எழுந்திருக்கும் போது அந்த சரீரத்துல இல்லை, அது மறுரூபமாக்கப்பட்டதான சரீரம். அப்ப அதையே நம்ம சரியா புரிந்து கொள்ளாம அவர் அதே சரீரத்தில் எழுந்ததாய் நினைத்து கொண்டிருந்தோம் என்று சொன்னார். இப்ப எப்படி கிறிஸ்து வரும்போது
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மரிக்காம இருக்கிறவங்க எல்லாரும் மறுரூபமாவார்கள் இமைப்பொழுதிலே. அப்படின்னா அந்த இமைப்பொழுதிலே மறுரூபமாகிறார்கள் சொன்னா இந்த சரீரம் அப்படியே மறைந்து புதிய சரீரத்தை அவர்கள் பெறுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் புதிய சரீரத்தோடு எழும்புகிறார்கள். அப்படிதான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு அடிப்படையான ஒரு உபதேசம், இது போதனை. இந்த போதனையை சரியா புரிந்து கொள்ளாதவர்கள் எமோஷனல்ல என்ன பண்றாங்க, அந்த ஆதி நிலை, ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குனதுல காணப்பட்ட அந்த நிலைக்கு போயிட்டா கூட நல்லா இருக்கும், அப்படிதான் நம்ம போறோம் பரலோகத்துல அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, அதுக்கெல்லாம் மேல பரலோகத்தின் தேவன் வந்து எப்படி காணப்படுறாரோ அவருடைய பிள்ளைகள் அவருக்கு ஒப்பானவர்களாக அவரோடு கூட காணப்படும். ரொம்ப அழகா வந்து வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை காணப்படும். புதிய எருசலேமை பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அது வந்து பாத்தீங்கன்னா புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி போல. அப்படின்னா அன்கரப்டட். இந்த பூமி வந்து கரப்டட், எவ்வளோ ரத்தம் சிந்துகிறதை பார்த்தது, அநியாயத்தெல்லாம் கண்டு இருக்கு. இந்த பூமி வந்து அக்கினிக்கு இரையாக்கப்பட்ட பின்பு புதிய எருசலேம் இறங்கி வருகிறதை பார்க்கிறார். அது வந்து பாத்தீங்கன்னா அன்கரப்டடாக காணப்படுது. அதுக்குள்ளதான் நம்ம வாசம் பண்ண போகிறோம். அதுல தேவன் தாமே மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ண போறாரு அப்படின்ட்டு அங்க ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். அவருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் அவரோடு கூட வாசம் பண்ண போறாங்க. அப்ப அவருக்கு ஒப்பானவர்களாக நாம காணப்படும். அவருடைய பிள்ளைங்க அப்பா பிள்ளைங்க அப்பா மாதிரி தானே இருக்கும், அப்படி காணப்படுவோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ரூபம் சாயல் நமக்கு காணப்பட்டாலும் கூட இந்த ரூபம், இந்த சரீரமானது இந்த பூமியின் மண்ணுல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்பியே ஆகணும். புரியுது பாஸ்டர். எல்லாருடைய இமேஜினேஷனும் எல்லாருடைய திங்கிங்கும் அந்த பரலோகன்றது இல்ல, அந்த 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 டாக்டரினுடைய புரிதல் சரியாம இல்லாதபடினால்தான் அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஆதி நிலைக்கு போனா போதும்னு நினைக்கிறாங்க. இது கர்த்தருடைய பர்பஸ் கிடையாது. உன்னை ரட்சிக்கிறதுக்கு இது பர்பஸ் கிடையாது. கண்டிப்பா அந்த ஏதேம் தோட்டம் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தோட்டத்துக்குள்ள நான் பரலோகம் அதுக்குள்ளதான் நான் பிரவேசிப்பேன். மிதக்கிட்டு இருந்தா அப்படிதான் ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டிப்பா பாஸ்டர். அப்போ அந்த பாடல் வரிகள் எழுதுகிறது வந்துட்டு மிகவும் வந்துட்டு ஜாக்கிரதையாகவும், என்ன அப்படின்னா அது தன்னுடைய அந்த புரிதலின் அடிப்படையில வரும். இப்ப என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போன எபிசோட்ல கூட பார்த்தோம், பாஸ்டர் போதகர்னா ஒரே மீனிங் கிடையாது. ஒன்று இங்கிலீஷ் ஒன்று தமிழ். ஆனால் இதனுடைய டிரான்ஸ்லேஷன் அது கிடையாது. பாஸ்டர்னா மெய்ப்பன்னு அர்த்தம். போதகர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா போதிக்கிறவர், உபதேசிக்கிறவர், டீச்சர் அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஆனால் இவர் அந்த வேலையை செய்ய முடியும், அவர் இவராக மாற முடியும். அழைப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் பார்த்தோம்ல. அதே போல் ஒரு காரியத்தை குறித்தான புரிதல் தவறாக இருந்ததுன்னா அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வார்த்தைகள் காணப்படும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளும் அப்படிதான். அவருடைய காரியங்களை சரியா புரிந்து கொள்ளலை அப்படின்னு சொன்னா, அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளலைன்னா அவர்களே தங்களை அறியாதபடி அந்த வார்த்தையை புரட்டுகிறவர்களாக மாறி விடுவார்கள். கண்டிப்பா பாஸ்டர். இப்போ ஆராதிக்கும் பொழுது அந்த பாடல்கள் பாடும்போது மிகவும் ஜாக்கிரதையா, ரொம்ப ஜாக்கிரதையா பாடணுன்றத இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசித்து அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் பாஸ்டர். யூதா 14:15 அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யூதா 14:15 இவனுக்கு வந்துட்டு முன் அறிவிக்கிறாரு. அதாவது எப்படிலாம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு முன் அறிவிக்கிறாரு. அந்த வசனத்தோட கொஞ்சம் வாசித்து அதோட மீனிங்கை நீங்க சொல்லுங்களேன். அதாவது இது யூதா பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து கள்ள போதகர்கள், தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியர்கள், தவறான போதனைகளை வந்து பார்த்தீங்கன்னா தொழுவத்துக்குள்ள, அதாவது மந்தைக்குள்ளே கொண்டு வருகிறவர்களை குறித்தெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, பேசிட்டு வர்றாரு, எச்சரிப்புகளை கொடுக்குறாரு. அப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 4வது வசனத்தில் பார்த்திங்கன்னா, நமது தேவனுடைய கிருபையை காமவிகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும். அப்போ ஒன்றான ஆண்டவராகிய தேவன் நையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2 பேர் ஆகுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சொல்லி ஒன்றான ஆண்டவராகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனா, அந்த ஒன்றான ஆண்டவராகிய தேவன் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. போன எபிசோட்ல இந்த கேள்வி நான் கேட்கலாம்னு நினைச்சேன். நான் ஆதி ஆகமத்துல வந்துட்டு அந்த அந்த வார்த்தைக்கு, அந்த தேவன், அந்த கர்த்தர்ன்ற வார்த்தைக்கு தேவனாகிய கர்த்தர்ன்ற வார்த்தை ஏன் அப்படி மாறுதுன்னே வந்து இன்னும் கூட அநேக கிறிஸ்தவர்களுக்கு வந்து புரியாம, அது ஏதோ ஒரு வார்த்தை, 2 வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தைன்னு கூட நினைச்சிட்டு இருக்கவங்க உண்டு. அதை பத்தி நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இல்ல, இதை நம்ம பார்த்து போகலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற அப்படின்னா 2 பேரை மறுதலிக்கிறவர் தான் இவர். 2 பேரை ஆக்குறவங்க. ஒன்றான ஆண்டவரையும் ஆண்டவராகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் 2 பேரா பார்க்கிறவங்க. மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர்
பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு வந்து ஆரம்பிச்சு அவர் கொண்டு போறார். இப்ப சிலர் வந்து பாத்தீங்கன்னா 1 யோவான்ல 4ஆம் அதிகாரத்திலயா 5ஆம் அதிகாரத்திலயா கூட நீங்க பார்க்கும்போது அதுல சொல்லப்பட்டிருக்கும், தேவனுடைய குமாரனை மறுதலிக்கிறவன் அந்தி கிறிஸ்து அப்படின்னு போட்டிருக்கும். அப்ப தேவனுடைய குமாரனை மறுதலிக்கிறவன் யாரு அப்படின்னா நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க தேவன் என்று பிதாவையும் தேவனுடைய குமாரன் என்று இரண்டாவது இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கணும், இப்படி மறுதலிக்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்படி அல்ல. அவர் அதுக்கு முன்னாடியே கிளியரா சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னு சொன்னா, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. அப்ப மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறதுனா என்ன அப்படி அடுத்த கேள்வி வருது இல்லையா? என்ன அறிக்கை பண்ண வேண்டும்? வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அப்படி அறிக்கை பண்ணணும். பவுல் சொல்றாருல்லவா, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், இது தேவ பக்திக்குரிய ரகசியம். அப்ப தேவனுடைய குமாரன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவியாய் இருக்கிற அதரிசனமானவர், பார்க்க கூடாதவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய ஒரு சரீரத்திலே நமக்காக தரிசனமாகிறார். அந்த சரீரத்தை நமக்காக பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக தரிசனமாக தான் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அப்ப தேவனுடைய குமாரனை அறிக்கை பண்றது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்றதுனா என்னன்னா, இவர் தான் ஒரே தேவன், என்னை உண்டாக்கின தேவன், அதுவும் என்னை உண்டாக்கின ஒரே தேவன், என்னுடைய பிதானா ஒருத்தர் இல்லையா? அப்ப அவர் என்னை ரட்சிக்கிறதுக்கு இவ்வண்ணமாய் வந்தார், இவரே மெய்யான தேவன், நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த உண்மையான அப்போஸ்தலர்களுடைய சாட்சியானது காணப்பட்டது. அதே அர்த்தத்தில் தான் இங்க யூதாவும் என்ன பண்றாரு, இந்த காரியத்தை குறித்து பேசுறாரு. ஒன்றான ஆண்டவரும் ஆண்டவராகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற அப்படின்னா அப்பயே வந்துருச்சு இயேசு கிறிஸ்து இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறதான காரியங்கள் பக்க வழியாய் உள்ள நுழைந்து தொழுவத்துக்குள்ள நுழைந்து ஆடுகளை கலங்க பண்ணுகிறவர்கள் அப்பயே வந்து பாத்தீங்கன்னா வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப இன்னைக்கு எவ்வளவு பேர் இருப்பாங்க? பெரிய சபையாக அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து பெரிய மந்தையாக அவர்கள் காணப்படுவார். இப்ப இவர்களை குறிச்செல்லாம் சொல்லிட்டு அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று எழுதி இருக்கிறது அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை என்ன பண்றாரு சொல்றாரு. அப்புறம் அவசியம் அதை படித்து பார்க்கணும். அதுலதான் நீங்க 14 வசனம் கேட்குறீங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, யாரு இப்படி இப்படி பேசுகிறவர்கள், தவறாக தேவனை குறித்து பேசுகிறவர்கள், அதாவது கர்த்தரை குறித்து பேசுகிறவர்கள், இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அவனுக்கு இயேசு கிறிஸ்துன்னு பேர் தெரியாது, சரியா? ஆனா அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையானவன் ஏனோக்கு வந்து கர்த்தருடைய வருகையை குறித்து அறிவிக்கும் போது இது நிச்சயமா 2ஆம் வருகையை குறித்து. இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா முதல் வருகை முடிஞ்சிருச்சு, இது 2ஆம் வருகையை குறித்து பாத்தீங்கன்னா முதல் வருகையவே ஏனோக்கு பார்க்கல. ஆனா இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை குறித்து வந்து பாத்தீங்கன்னா ஏனோக்கு பேசுறாரு. ஏன்னா இது நியாய தீர்ப்பு செய்கிறதற்கான வருகை, இந்த உலகத்தை அழிக்கிறதற்காக வருகிறதான வருகை, 1000 பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார் என்கிறதான காரியம் புதிய ஏற்பாட்டுக்குள்ளேயும் காணப்படுது இல்லையா? பழைய ஏற்பாட்டுக்குள்ளேயும் காணப்படுகிறது. ஏனோக்கு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம சகரியா புஸ்தகத்திலே எங்கேயோ வாசிப்போம், அவர் வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார். 1 தெசலோனிக்கேயர்ல வந்து பாத்தீங்கன்னா பவுல் அதை குறித்து எழுதுகிறார். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏனோக்குக்கு தெரியும். அப்ப இவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் பேசின அவபக்தியான வார்த்தைகள் அப்படி சொன்னா பரவாயில்ல, தம்மை குறித்து பேசின அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 15ஆம் வசனம் பாருங்களேன். தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தை அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா பேசியிருக்காங்களாம். யாரு? ஏனோக்கினுடைய காலத்திலே 7ஆம் தலைமுறையின் போது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவபக்தியான அப்படின்னா என்ன, கர்த்தர் என்கிறவரை குறித்து அவபக்தியான வார்த்தைகளை பேசியிருக்காங்க, ஏற்றுக்கொள்ளல தெய்வத்தை அப்படின்னு அர்த்தம். அப்ப அவர்களை வந்து நியாயம் தீர்க்கிறதற்கு 1000 பரிசுத்த வான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று அவன் முன்னறிவிக்கிறான். அப்போ சுவிசேஷத்தை சொல்றான், எல்லாம் நம்புங்க, ஏன்டா இப்படி இருக்கிறீங்க, திருந்துங்கடா, கர்த்தர் தாண்டா தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான் இல்லையா?
ஆனா வந்து இவர்கள் ஏற்றுக்கொள்ளாம பரியாசம் பண்ணுகிறாங்க, அவபக்தியான வார்த்தைகளை பேசுகிறார்கள், தூஷிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவன் வந்து இந்த காரியத்தை அறிவிக்கிறான். என்னன்னா கர்த்தர் 1000 தூதர்களோடு கூட தமக்கு விரோதமா, அவருக்கு விரோதமா நீங்க பேசினதான அந்த வார்த்தைகளை கண்டிக்கிறதுக்கு அவர் வந்து வராரு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அப்ப கர்த்தர் என்ற வார்த்தையை குறித்து அப்புறம் சொல்லுங்கன்னு நீங்க சொன்னீங்க. அப்ப முதல் அதிகாரத்துல, ஆதியாகமத்துல நம்ம வந்து இப்படிதான் வாசிக்கிறோம், ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் அப்படின்ட்டு, சிருஷ்டித்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். தேவன் என்கிற ஒரு வார்த்தை தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, சிருஷ்டிகரை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது முதல் அதிகாரத்துல வாசிப்பீங்க. அப்ப ஆவியானவர் உலாவிக்கிறார் அப்படின்னா தேவன் ஆவியா தான் இருக்கிறார். இப்ப நீங்க புதிய ஏற்பாட்டுல வந்து வாசிக்கும் போதும் யோவான் 4ஆம் அதிகாரத்துல தேவனை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் போது தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பிதாவை குறித்து இயேசுவானவர் சொல்வார். அப்ப ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலையும் ஆவியானவர் உலாவி கொண்டு, தேவ ஆவி உலாவி கொண்டிருந்தனுடைய மீனிங் என்னன்னா ஸ்பிரிட் ஆஃப் காட் அப்படின்றது அந்த தேவனை குறிக்கிற வார்த்தை. அப்ப முதல் அதிகாரத்துல தேவன் என்கிற வார்த்தை, ஏலோகியம் என்கிற வார்த்தை தான் நீங்க பார்ப்பீங்க. 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வரும்பொழுது 6வது வசனமா 5வது வசனமா 4வது வசனம்னு நினைக்கிறேன் நானு, தேவனாகிய கர்த்தர் அப்படின்ற வார்த்தையை நீங்க வாசிப்பீங்க. அப்படியானால் உங்களுக்கு இன்னும் மோர் கிளாரிட்டி கிடைக்குது. என்ன அப்படின்னா அந்த ஏலோகியம் என்பது யாருன்னா, ஏலோகியம் என்றால் அது யாரை குறிக்குதுன்னா யெகோவாவை குறிக்கிறது, யாவேவை குறிக்கிறது. அதான் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னா, தேவன் என்றால் அது கர்த்தர் என்கிறவரை குறிக்குது, அல்லது தேவனுடைய பேரு கர்த்தர். அதனாலதான் தேவனாகிய கர்த்தர். சில இடங்கள்ல வாசிப்பீங்க கர்த்தர் ஆகிய தேவன். ஏலோகியம் என்றால், உண்மையான ஏலோகியம் என்றால் அது யாவே, உண்மையான யாவே என்றால் அது ஏலோகியமை குறிக்கிறது. அதான் வந்து கர்த்தர் ஆகிய தேவன், தேவனாகிய கர்த்தர் என்கிற வார்த்தை. அப்ப பழைய ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தேவனை தேடுகிறவர்கள் பரலோகத்தை நோக்கி கைகளை விரித்தார்கள், கண்களை பார்த்தார்கள், ஆண்டவரை இறங்கி வாரும் என்று கெஞ்சினார்கள். அவருடைய நாமத்திலே, அதாவது கர்த்தருடைய நாமத்திலே பலிகளை செலுத்தினார்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் என்று சொல்லும் போது அது பரலோகத்தின் தேவனை குறிக்கிறதான வார்த்தை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு பூமியில நீங்கள் கர்த்தரை தேடுவீர்கள் என்று சொன்னார். பரலோகத்துல நீங்க தேவனை தேடினீங்க அப்படின்னா அவர் பேரு கர்த்தர். பூமியிலே கர்த்தர் என்கிறவர் யார் என்று தேடினீங்க அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அர்த்தம் என்ன, இந்த பரலோகத்தின் தேவன் என்கிறவர், கர்த்தராகிய தேவன், தேவனாகிய கர்த்தர் என்கிறவர் ஒருவர். அவர் என்ன பண்ணாரு, இந்த பூமியில மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக, அவருடைய ஆத்மாவை மீட்கும்படியாக அவர் அந்த பூமியில அவர்களில் ஒருவரை போல வெளிப்பட்டார். தம்முடைய சரீரத்தை என்ன பண்ணாரு, தம்முடைய வார்த்தையின்படி ஒப்பு கொடுத்தார். ஏன் அவருடைய வார்த்தை என்ன சொல்றதுன்னா, ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, பாவத்தின் சம்பளம் மரணம். தன் உண்டாக்கின ஜனங்கள்லாம் பாவிகளாய் காணப்படுறாங்க. அவர்களை மீட்க வேண்டுமானால் என்ன பண்ணணும், மரணத்தை தான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும். அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது அவர் மேல் வந்தது. மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை வந்து அவர் மன்னிக்கிறபடியினாலே, மன்னிப்பை விரும்புகிறவர்களே அவர் மன்னிக்கிறபடியினாலே அவர்கள் பாவ மன்னிப்பை அடைகிறார்கள். அதாவது அவர்கள் வந்து தண்டனையிலிருந்து தப்புகிறார், நரக அக்கினியிலிருந்து அவர்கள் தப்புகிறார்கள், ஆக்கினைக்கு தப்புகிறார்கள் என்று வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அர்த்தமாய் காணப்படும். அப்ப இந்த பூமியில இந்த பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை தேடினால் நீங்க எப்படி கண்டடைவீர்கள், இயேசு கிறிஸ்து அப்படின்ட்டு நீங்க கண்டுபிடிப்பீங்க. அதாவது பரலோகத்தின் தேவனுடைய நாமத்தை கண்டுபிடிப்பீங்க. அப்ப இந்த பூமியில இருக்கிறவங்க பரலோகத்துல போயிட்டு நீங்க வந்து தேவனை தேட முடியுமா, இந்த பூமியில தேவனை தேட முடியுமா? பரலோகத்தின் தேவனை பூமியில தான் தேட முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா பரலோகத்தின் தேவன் என்று தெரியும், பரலோகத்துல இருக்கிறார் என்று தெரியும். ஆனால் அவர் இறங்கி வந்து யார் என்று எனக்கு சொன்னாதான், தன்னை காண்பித்தால் தான் தெரியும். இயேசு கிறிஸ்து வந்து சொன்னாரா இல்லையா? என்ன சொன்னார் என்று சொன்னால், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்திலே இருக்கிறவருமான மனுஷகுமாரனே இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இப்ப பரலோகத்திலே தெய்வமாய் இருக்கிறது நான் தான், இந்த பூமியிலே உங்கள் முன்பாக மனுஷகுமாரனாக நின்று அந்த பரலோகத்தின் தெய்வம் யார் என்று உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு இருக்கிறவரும் நான் தான் அப்படின்ட்டு யோவான் 3:13 அவர் சொன்னார். அன்றைக்கு புரியலன்னா பரவாயில்ல, இன்னைக்கு யோவான் புத்தகம் எழுதப்பட்ட பின்பும் அதை வாசித்து விட்டு தேவனுடைய குமாரனா இன்னொருத்தர் அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம்?
எனக்கு புரியல அதனுடைய அர்த்தம் என்ன. வேற ஒரு அர்த்தம் தேவனுடைய குமாரனுக்கு இருக்கா? கிடையாது. தேவனுடைய குமாரனா தேவனுடைய சரீரம் என்ற அர்த்தம். தேவனை நான் மனிதனாக பார்க்கிறேன், இவரை என்று வேற ஒரு தேவன் கிடையாது அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக பாஸ்டர். ஏனோக்கு காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த ஜனங்கள் வந்துட்டு மாறல. அதாவது தேவனை சரியாக என்ன அப்படின்னா, இப்ப அன்னைக்கே தவறான உபதேசங்கள் வந்தது, தவறான நம்பிக்கைகள் காணப்படுதுன்னா இன்னைக்கு எவ்வளவு இருக்கும்? மாறலன்னு சொன்னீங்களா, அதுக்காக சொல்றேன். இன்னும் அதிகமா எத்தனை 1000 உபதேசங்கள் வந்திருக்கும் தேவனை குறித்து, தவறான போதனைகள். அப்படின்னா உலகத்துல அந்த தேவன் அப்படின்னு சொல்லுகிறது மல்டிப்ளை ஆயிருக்குமா இல்லையா? இப்ப பாபேல் கோபுரத்தை குறித்து வாசிக்கிறீங்க, அங்க என்னன்னா மெய்யான தேவனை வந்து தேடுகிறதற்கு, அடைகிறதற்கு, பரலோகத்தை அடைகிறதற்கு வேறொரு வழியை தேடுறான். மனுஷனுடைய பாதை, அவனே ஒரு வழியை தெரிந்து கொள்ளுகிறான். அப்படின்னா ஒரு தெய்வத்தை அவன் தெரிந்து கொள்ளுகிறான் இல்லையா? அதற்கு பின்பு புது புதிய தெய்வங்கள், ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள். அப்படியானால் இன்னைக்கு எத்தனை தெய்வங்கள் இருக்கணும்? ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒரு தெய்வம் இருக்கணுமா, இல்ல ஒரு வீட்டுக்கும் ஒரு தெய்வம் இருக்கணுமா? பல கோடி தெய்வங்களா இருக்குமா இல்லையா? அப்ப பல கோடி உபதேசங்களா இருக்குமா இல்லையா? அப்ப அன்றைக்கே அப்படி இருந்ததுன்னா இன்னைக்கு அதிகமா இருக்கும், இன்னும் அதிகமா தான் மாறும். ஆனா ஒரு தேவன் மட்டும் மாறாதவர். அதனாலதான் அவர் சொல்றாரு, அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் மாறாதவர் கர்த்தர். நாங்க சொன்னா நீ வந்து பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல ஸ்டார்ட் பண்ற அதே கர்த்தர் தான் வெளிப்படுத்தின விஷயத்திலையும் காணப்படுகிற கர்த்தர். அவருடைய பேர் என்னன்னா அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி போட்டிருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து வேற ஒருத்தர்னு சொன்னா எப்படி? அதான் வேறொரு இயேசு. அப்ப திருத்துவம் எவ்வளவு பக்காவான ஒரு விக்கிரக ஆராதனை, சிந்தித்து பார்க்கணும். கண்டிப்பா பாஸ்டர். அநேக காரியங்களை குறித்து பேசணும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆத்துமாக்கள், கிறிஸ்துவர்களுக்கு வந்து சரியா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் கூட அடுத்த நிகழ்ச்சியில தொடர்ந்து இப்படிப்பட்ட விஷயங்களை குறித்து பேசலாம்.